வணக்கம் நண்பர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே. முன்பதிவில் நாம் 7ஆம் பாவத்தை பற்றி பார்த்தோம். இந்த நன்னாளில் இறைவனரால் எல்லோரும் நன்றாக இருப்போம். பொதுவாக நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் பதிவுகள் அனைத்தும் லக்னம் சார்ந்தது. லக்னம் சார்ந்தது என்றால் என்ன? லக்னம் என்பது நம்ம உயிர். நாம் நம்முடைய உடலுக்கு அனுபவிக்கக்கூடிய வலி வேதனைகள், உணர்வுகள், புரிதல்கள், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் லக்னம் சார்ந்தது என்று கூறுவார் குருநாதர். இந்த லக்னம் சார்ந்த விஷயங்கள் என்பது பொருள் பற்றான வாழ்க்கைக்கு இல்லாமல் உயிர் பற்றான விஷயங்களை பற்றியே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த பதிவுகளில். இதில் இன்று 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் என்பது பொதுவாகவே லக்னத்திற்கு தீமையான பாவம். 8ஆம் பாவம் என்பது லக்னத்திற்கு மட்டும்தான் தீமையான பாவம். அதாவது ஜாதகருக்கு மட்டும் தீமையான பாவம். ஜாதகருக்கு தான் 8ஆம் பாவம். ஆனால் அதே 8ஆம் பாவம் நன்மையும் செய்யும். அது அந்த பாவங்கள், அந்த 8ஆம் பாவ புத்திநாதன் நின்ற நட்சத்திரம், உபநட்சத்திரம் எதுவோ அதை பொறுத்து அது மாறும். எந்த பாவமும் கெட்ட பாவமும் இல்லை, எந்த பாவமும் நல்ல பாவமும் இல்லை. அந்த பாவங்கள் நின்ற நட்சத்திரம், உபநட்சத்திரங்கள் ஜாதகருக்கு விதி குறிப்பினை எப்படி உள்ளதோ அப்பொழுதுதான் அந்த பாவம் சிறப்பாக செயல்படுமா இல்லையா என்பது நமக்கு தெரியும். அதே போன்று எந்த கிரகமும் நல்ல கிரகமும் இல்லை, எந்த கிரகமும் கெட்ட கிரகமும் இல்லை. இப்பொழுது சுபகிரகம் என்று கூறுகின்றோம் குருவை. அந்த குரு 8ஆம் பாவ புத்திநாதன் ஒரு ஜாதகத்தில் அமைந்து விட்டால் சட்ட சிக்கலில் மாட்டிக்கொள்வார். ஒரு சுக்கிரன் 8ஆம் பாவ புத்திநாதனாக அமைந்து விட்டால் அந்த சுக்கிரனுடைய காரகம் கலைகள் மற்றும் அழகு, காதல், காமம், இப்படி சுக்கிரனின் காரங்களில் உள்ள அனைத்து விஷயங்களும் அவருக்கு எதிர்மறையான சூழ்நிலைகள் ஏற்படும். பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படும். இப்படி ஒரு பாவத்தில் உள்ள கிரகம், அந்த கிரகம் எப்பொழுது அவருக்கு நன்மை தீமை செய்யும் என்று பார்க்கும்போது அந்த 12 பாவங்களுக்கு எந்த பாவத்துக்கு அந்த கிரகம் வருகின்றதோ அதை பொறுத்தே அதனுடைய ஆற்றல்களை வழங்கும். ஆதலால் எந்த கிரகமும் நல்ல கிரகமும் இல்லை, எந்த கிரகமும் தீய கிரகமும் இல்லை. 50% என்று கிரகங்களுக்கு நன்மை தீமையை வழங்கக்கூடிய தன்மை இருக்கின்றது நண்பர்களே. செவ்வாய் என்றால் வீரத்துக்கு அதிபதி. ஒரு வீரன் இன்று இராணுவத்தில் இருந்து நமக்கு பணியாற்ற விட்டால் நாம் இங்கு நாட்டில் நலமாக இருக்க முடியுமா? நிம்மதியாக இருக்க முடியுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். அங்கு செவ்வாயினுடைய காரகம் வேலை செய்வதால் தான் அங்கே முன்னின்று இன்று போரில் அவர் வெற்றி காண முடிகிறது. அந்த மனோதைரியம் அவருக்கு உள்ளது. செவ்வாய் என்பது மங்களகாரன் என்று பொருள் நண்பர்களே. வடநாட்டில் மங்களகாரன் என்று கூறுவார்கள். நாம் ஒரு கிரகத்தை எடுத்தவுடன் செவ்வாய் என்றால் கெட்ட கிரகம். எப்படி கெட்ட கிரகமாகும்? எந்த கிரகமும் கெட்ட கிரகமும் இல்லை, எந்த கிரகமும் நல்ல கிரகமும் இல்லை. 12 பாவங்களில் எந்த பாவத்திற்கு அது புத்திநாதனாக வருகிறதோ, அது நட்சத்திரம் எதுவோ, உபநட்சத்திரம் எதுவோ, அது அவன் பிறக்கும் போது இருக்கக்கூடிய பாவ நிலையை பொறுத்து அது மாறும் நண்பர்களே. இன்னும் நான் கிரக காலங்களை பற்றி நான் வீடியோ பதிவு போடவில்லை. அடுத்த பதிவில் அடுத்தடுத்து போடுவோம். இப்பொழுது லக்னம் சார்ந்து முன்பதிவில் 7ஆம் பாவத்தை பற்றி பார்த்தோம். இப்பொழுது 8ஆம் பாவத்தை பார்ப்போம். ஏனென்றால் லக்னத்திற்கு தீய பாவம். இப்பொழுது லக்னம் சார்ந்து 12 பாவங்கள் 8ஆம் பாவத்திற்கு. ஒன்று, அவயங்கள் சேதமடைதல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 6ஆம் பாவம் நோய், 8ஆம் பாவம் என்றது பழுதடைதல், 12ஆம் பாவம் என்று உறுப்புகளை இழத்தல். இதுதான் நோய். இதை தவிர வேற எந்த பாவங்களும் அவனுக்கு நோய், அவன் உடலை மிகவும் பாதிக்காது. ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய பாவங்கள் இதுதான். அந்த வகையில் நாம் இப்பொழுது 8ஆம் பாவங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
8ஆம் பாவத்தில் 2ஆம் பாவம் காரகம் என்பது உடலில் எதுவும் ஏற்றுக்கொள்ளாமை. ஏனென்றால் லக்னத்தை 2ஆம் பாவம் விருத்தி செய்யும். அதே நேரத்தில் விருத்தி செய்யும்போது இந்த 2ஆம் பாவம் என்பது உடல் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய பாவம். ஆனால் இந்த 8ஆம் பாவத்தை பொறுத்தவரை அந்த உடல் எதையும் ஏற்றுக்கொள்ளாமை சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதே போன்று 3ஆம் பாவம் என்பது மனோகராகம், மனம். மனம் என்பது சந்திரன். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் 3ஆம் பாவ புத்திநாதனாக வரக்கூடாது, 8ஆம் பாவ புத்திநாதனாகவும் வரக்கூடாது. பொதுவாக பாவ புத்திநாதனாக சந்திரன் வராமல் இருந்தாலே அந்த ஜாதகருக்கு சிறந்த ஜாதகம் என்று கொள்ளலாம். அவருக்கு நிலையான குடிப்பினை கிடைக்கும். இந்த 3ஆம் பாவம் மனம் சார்ந்த விஷயங்களுக்கு 3ஆம் பாவம். 8ஆம் பாவ காரகங்கள் 3ஆம் பாவ காரகங்கள் மரண பயம், மனோநிலை பாதித்தல், இப்படி 8ஆம் பாவ காரகங்கள் செயல்படுகின்றன. 8ஆம் பாவ காரகங்கள் 4ஆம் பாவ காரகம். 4ஆம் பாவம் என்பது ஒரு பொருள், ஒரு உறுப்பு. அந்த 8ஆம் பாவத்தில் 4ஆம் பாவம் அவயங்கள் பழுதடைகள். ஏனென்றால் 4ஆம் பாவ காரகம் என்பது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த கிரக காரகத்தின் ரீதியாக உடலில் உள்ள உள்ளுறுப்புகளில் சுரக்கக்கூடிய சுரபிகள் அதிகமாக சுரப்பது. கொழுப்பு என்றால் குரு காரகம். அந்த குரு 4ஆம் பாவத்திற்கு வந்தால் அவர் மிகவும் உடல் எடை அதிகமாக இருப்பார். அவருக்கு கொழுப்பு அதிகமாக சேர்ந்து கொண்டே இருக்கிறோம். அடுத்தடுத்த பதிவில் நாம் கிரகங்களை பற்றி பார்ப்போம். இந்த 8ஆம் பாவத்தில் உள்ள 5ஆம் பாவ காரகம் என்பது புத்தி பேதலித்தல். ஏனென்றால் கூர்மையான அறிவு என்பது 3ஆம் பாவம், அது மனம் சம்பந்தப்பட்டதும் கூட. 5ஆம் பாவம் என்பது உங்களுக்கு ஆழ்ந்த அறிவு. அப்படி என்றால் இந்த ஆழ்ந்த அறிவு 8ஆம் பாவத்தில் உள்ள காரகம் அவருடைய புத்தியே கெட்டுப்போகும் என்பார்கள். அதனால்தான் இந்த 5ஆம் பாவம் ஆழ்ந்த அறிவு கெட்டு போகும்போது அவனுடைய சிந்தனையும் செயல்திறனும் எப்படி இருக்கும் நீங்களே யோசித்து பாருங்கள். அடுத்த 6ஆம் பாவம் நோயின் பாதிப்புகளை காட்டும். 8ஆம் பாவத்தில் உள்ள நோயின் பாதிப்புகளை காட்டும். 8 குற்றவாளி ஆகுதல். இப்பொழுது 8-12 என்பது சிறை தண்டனை ஜாதகருக்கு. 8ஆம் பாவம் முதலில் அவன் குற்றவாளியாய் ஆக்கும். அதுக்கு பிறகு லக்னத்திற்கு 12ஆம் பாவம் பக்க விளைவை காட்டும். அவன் இந்த 8-12ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் போது சிறை தண்டனை அணிவிப்பான். இதைத்தான் 8 குற்றவாளி ஆகுதல் என்பதை காட்டுகிறது. அதே போன்று 9 நம்பிக்கையின்மை. ஒரு ஜாதகருக்கு 9ஆம் பாவம் என்பது இறையருள் பாவம் என்று கூறியிருக்கின்றேன். அதே போன்று அது 7ஆம் பாவத்தை பிரவிற்த்தி செய்யும். 5ஆம் பாவத்திற்கு சுபவிளைவாக செயல்படும். 8ஆம் பாவத்திற்கு 9ஆம் பாவம் விருத்தி செய்யும் போது ஆயுள் அதிகரிக்கும். இப்படி 9ஆம் பாவம் தன்னுடைய ஜாதகருக்கு மிகவும் நல்ல விஷயங்களை வைத்திருந்தாலும் கூட 8ஆம் பாவத்தில் இருக்கும் 9ஆம் பாவகாரம் நம்பிக்கையின்மை. ஜாதகருக்கு லக்னம் 9ஆம் பாவம் தொடர்பு கொண்டால் அவரை எல்லோரும் நம்புவார்கள். பொது சேவை செய்யும் மனப்பான்மை, தர்ம சிந்தனை இருக்கும். அந்த ஜாதகருக்கு 9-10ஆம் பாவம் என்றால் தேச தலைவர் ஆவார். அப்படி இருக்கும்போது இந்த 8ஆம் பாவத்தில் 9ஆம் பாவம் என்ன செய்யும்? 8ஆம் பாவம் என்பது முதலில் எதிர்மறையான விஷயங்கள். நாம் ஒன்று நினைத்தால் அது ஒன்று நடக்கும். பெரும்பாலும் 8ஆம் பாவம் அதிகமாக வேலை செய்வர்கள் கோயிலுக்கு போவார்கள். அவர்கள் நினைப்பது எதுவுமே நடக்காது. அவர்கள் ஒன்று நினைத்தால் அது ஒன்று நடக்கும். இதற்கு காரணம் அவர் ஜாதகத்தில் உள்ள 8ஆம் பாவத்தின் அமைப்பு. அந்த வலி, வேதனை, நோய் அதிகரித்தல், கடன் அதிகரித்தல், இவை அனைத்தையும் 8ஆம் பாவம் காட்டும்போது அவன் ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது எங்கே சென்றால் நம்முடைய பிரச்சனை தீரும் என்று அலைந்து கொண்டிருப்பார்கள். அந்த வகையில் 8ஆம் பாவம் என்பது நன்மையான பாவங்கள் இருக்கின்றன. இன்சூரன்ஸ் என்பது 8ஆம் பாவம். விபத்திலிருந்து நமக்கு விபத்து காப்பீட்டு பணம் வர வேண்டும் என்றால் 8ஆம் பாவம் சிறப்பாக இருக்க வேண்டும். அதனால் 8ஆம் பாவம் என்பது ஒரு வகையில் நன்மையாக இருந்தாலும் லக்னத்திற்கு அது தீமையான பாவம் என்று கூற வேண்டும். 2 10ஆம் பாவம் கௌரவம் பாதிப்பு. 10ஆம் பாவம் என்பது நான் ஏற்கனவே கூறியது போல் ஒருவருக்கு அந்தஸ்து கௌரவத்தை தரக்கூடிய பாவம்.
எல்லோரும் மதிக்கத்தக்கவராக இருப்பார் அந்த 10ஆம் பாவம் தொடர்பு இந்த ஜாதகர். ஆனால் இந்த 8ஆம் பாவத்தில் உள்ள 10ஆம் காரகம் என்பது அந்த எதிர்மறையான சிந்தனை, எதிர்மறையான செயல், அதாவது கௌரவத்தை பாதிக்கும் நண்பர்கள். அதே ஒரு 11 என்பது சந்தோஷம், அவருடைய ஆசைகளை நிறைவேற்றுதல், ஒரு வெற்றி. இவை அனைத்தையும் இந்த 8ஆம் பாவத்தில் உள்ள 11ஆம் பாவகரம் அதை தொலைத்து விடுவார். அடுத்து 12ஆம் பாவம் துன்பங்களும் தடைகளும், 8ஆம் பாவத்தில் உள்ள 12ஆம் பாவகம். அதனால் லக்னத்திற்கு தீமை செய்யும் பாவம் என்பது 8, 12ஆம் பாவம். பொருளாதாரத்திற்கு தீமை செய்யக்கூடிய பாவம் என்றால் 5, 9ஆம் பாவகாரகம். இதைத்தான் இயற்கை நம்மளுக்கு என்ன சொல்கிறது? ராமாயணம் என்பது உணர்வு பூர்வமானது, உயிர் பற்றான விஷயங்கள். மகாபாரதம் என்பது பொருள் பற்றான விஷயங்கள். பொருள் நிலையானது அல்ல, உயிர் பற்றான விஷயங்கள் நிலையானவை என்று நம் முன்னோர்கள் நமக்கு இதிகாசங்களாக கொடுத்துவிட்டு நம்மளுடைய அறிவை செழுமைப்படுத்துவதற்காக நாம் அதை அறிந்து நம் வாழ்க்கையில் ஒழுக்கமும் உண்மையும் நேர்மையும் பக்தியும் பிறருக்கு உபகாரம் செய்யும் மனப்பான்மையும் கொண்டவராக இருக்க வேண்டும். எல்லோரையும் சமமாக கருத வேண்டும், எல்லோரும் சமம், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய பாவம் உயிர் பற்றான பாவம். அதே மகாபாரதம் என்பது சொத்துக்களை அபகரித்தல், இது போன்ற விஷயங்களில் நிலையில்லாத ஒரு பொருளுக்காக ஆசைப்பட்டு தன்னையே அழித்துக் கொள்ளுதல் மகாபாரதம் என்ற ஒரு இதிகாசத்தையும் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் அறிந்து நாம் வாழ்க்கையை சிறப்பாக செழிப்பாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நண்பர்களே. இப்பொழுது இந்த பாவங்கள் நமக்கு விருச்சிக ராசி, செவ்வாய் வீடு, சனி தசை, புதன் புத்தி, செவ்வாய் புத்தி, குரு அந்தரம். இந்த செவ்வாய் என்பது 8ஆம் பாவ புத்திநாதன். இந்த 8ஆம் பாவ புத்திநாதன் லக்னம் என்ற ஜாதகர் 8ஆம் பாவ நட்சத்திரத்தில் இருந்து நட்சத்திரம் 12 பாவங்களை காட்டினால் என்ன அவருக்கு நன்மை தீமைகளை வழங்கும் என்பதை பார்ப்போம். இப்போது நாம் இந்த ஜாதகர் 8ஆம் பாவம் நட்சத்திரத்திலிருந்து நட்சத்திரம் 12 பாவங்களை காட்டினால் என்ன நன்மை தீமை என்று பார்ப்போம். ஜாதகர் 1ஆம் பாவம் என்பது ஜாதகர் 8ஆம் பாவம் நட்சத்திரம் புத்திநாதன் நட்சத்திரம் 1ஆம் பாவத்தை காட்டினால் மரணத்தின் எல்லைக்கு சென்று திரும்புவார். மரணத்தின் எல்லைக்கே சென்று மீண்டும் அவர் உடல் நலம் பெற்று திரும்பி வந்து விடுவார். 2ஆம் பாவம் எந்த வேதனைகளையும் சோதனைகளையும் உடல் தாங்கிக் கொள்ளும். அதாவது 1ஆம் பாவம் 8ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது அவர் தற்கொலை செய்வார், தற்கொலை செய்து கொள்வார், தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளும் சிந்தனை ஏற்படும். அதே பாவம் 8ஆம் பாவம் 1ஆம் பாவம் குணத்திரமாக வரும்போது அவர் ஒரு மரணம் ஏற்படும் சூழ்நிலைக்கு போய் நோயில் அவஸ்தைப்பட்டு திரும்பவும் உயிர் புத்து வந்து விடுவார். இப்பொழுது முன்பு கூறியது போல் லக்னத்திற்கு 2ஆம் பாவம் என்பது உங்களுக்கு விருது விளைவை செய்யும், லக்னத்தை காப்பாற்றும். அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும், நினைவாற்றல் நன்றாக இருக்கும், எதையும் தாங்கிக் கொள்வார். அதே 8ஆம் பாவம் 2ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது எந்த வேதனையும் சோதனையும் உடல் தாங்கிக் கொள்ளும். இந்த 2ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் போது அதே 3ஆம் பாவம் என்பது மனம். 8ஆம் பாவத்திற்கு 3ஆம் பாவம் என்பது 8ஆம் பாவம். ஆனால் இந்த 8ஆம் பாவம் எப்பொழுது 3ஆம் பாவம் தொடர்பு கொள்கிறதோ அப்பொழுதுதான் அவர் மரணத்திற்கு செல்வார். அந்த மரணம் அவர்களுக்கு 8, 3ஆம் பாவம் உபநட்சத்தில் இருந்தால் மாரடைப்பு ஏற்படும். 8, 4ஆம் பாவம். பொதுவாக 4ஆம் பாவம் என்பது லக்னம் சார்ந்து நம் உடலில் ஏற்படும் உள்ளுறுப்புகளின் உற்பத்தியை காட்டுகிறது. அது 8, 4ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு
உற்பத்தி உறுப்புகள் பழுதடைதல், உடலில் உள்ள உற்பத்தி உறுப்புகள் பழுதடைதல். பொதுவாக லக்னத்திற்கு 8ஆம் பாவம் என்பது உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை செய்யும் தீய பாவம், வலிவேதனை தரும் என்று கூறுவோம். அதன்படி இந்த 8ஆம் பாவம் 4ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது 8ஆம் பாவத்துக்கு சாதாரணமான 4ஆம் பாவம், லக்னத்திற்கு இது அதிருப்தியான பாவம், இடையில் துண்டிக்கும் விளைவு. அதாவது லக்னம் சார்ந்த காரகங்கள். ஆதலால் இந்த 8ஆம் பாவம் 4ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது இந்த உள் உறுப்புகளில் ஏற்படும் ஒரு உற்பத்தி செய்யும் உறுப்புகள் அனைத்தும் பழுதடைவதை காட்டுகிறது. 8ஆம் பாவத்தில் உள்ள 5ஆம் பாவகாரகம். தவறான சிகிச்சையால் புதிய உபாதையை அணிவித்தல். ஏனென்றால் 5ஆம் பாவம் என்பது பொதுவாக 6ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமாக இருந்தாலும் கூட 8ஆம் பாவம் என்பது 6ஆம் பாவத்திற்கு பிரவிருத்தி பாவம், நோயை அதிகரிக்கும் தன்மை உடையது. ஆனால் இந்த 5ஆம் பாவம் என்பது லக்னத்திற்கு ஒரு ஆழ்ந்த அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய பாவம். அப்படி இருக்கும்போது இந்த 8ஆம் பாவம் 5ஆம் பாவத்தில் இருக்கும்போது என்ன செய்யும் என்றால், அந்த சிகிச்சை இவருக்கு அளிக்கக்கூடிய உள்ளுறுப்புகளின் பிரச்சனைகள் சிகிச்சை அளிக்கும் போது இந்த 8ஆம் பாவம் 5ஆம் பாவத்தில் தொடர்பு கொள்ளும்போது அந்த சிந்தனை செயல்கள் அனைத்தும் அவருக்கு அறிவுபூர்வமாக உள்ளது அனைத்தும் கெட்டுப்போகும். அதனால் தவறான சிகிச்சை உபாதைகளை அனுபவிக்க வேண்டி வரும். 8ஆம் பாவம் 6ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது சாதாரண உபாதை பெரிய நோயாக மாறுதல். அதாவது 6ஆம் பாவம் என்பது நோய். இந்த 8ஆம் பாவம் 6ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது நாம் இது என்ன செய்ய போகிறது, சாதாரண விஷயம் தானே, பார்த்து கொள்வோம் என்று கவனக்குறைவால் அந்த கவனக்குறைவை ஏற்படுத்துவது 8ஆம் பாவம். அந்த கவனக்குறைவால் என்ன செய்வார் ஜாதகர், பார்த்து கொள்வோம் என்று விட்டு விடுவார். அது பெரிய நோயாக மாறிவிடும். உபநட்சத்திரம் 6ஆம் பாவ புத்தினாக இருப்பார். 8ஆம் பாவம் 7ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது நோயிலிருந்து விடுபடல். ஏனென்றால் 8ஆம் பாவத்திற்கு 7ஆம் பாவம் 12ஆம் பாவம். ஆனால் 8ஆம் பாவத்தில் உள்ள 12 பாவ காரகங்களில் வலி வேதனை ஜாதகருக்கு தரக்கூடிய இந்த 8ஆம் பாவத்திற்கு 7ஆம் பாவம் 12ஆம் பாவமாக அமைவதால் உங்களுக்கு இந்த வலி வேதனையிலிருந்து ஜாதகர் விடுபடுகிறார். அப்போது நோயிலிருந்து விடுதலை ஏற்படும். 8ஆம் பாவம் 8ஆம் பாவம் மரண வேதனைகளை அனுபவித்தல். பொதுவாக ஒரு பாவம் வலிமடைய என்பது ஒரு லக்ன பாவம் நட்சத்திரமும் 8ஆம் பாவத்தை காட்டி உபநட்சத்திரம் 8ஆம் பாவத்தை காட்டும் போது அவருக்கு அந்த வலி வேதனை என்பது அவருக்கு மரண அவஸ்தையாக மாறிவிடுகிறது. இதே நேரத்தில் பாருங்கள், ஜாதகர் 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் நட்சத்திரத்திலிருந்து 2ஆம் பாவம் உபநட்சத்திரத்திலிருந்து 3ஆம் பாவம் உப நட்சத்திரத்தில் இருந்தால் இது ஜாதகர், இது நட்சத்திரம், இது உபநட்சத்திரம், இது உப நட்சத்திரம். இந்த ஜாதகர் எப்படி இருப்பார்? நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் உங்களுக்கு 2ஆம் பாவத்தை காட்டுகிறது. இது லக்னம் சார்ந்து விருத்தி செய்யும். இரண்டாவது, பணம் பொன் பொருள்கள் அனைத்தையும் நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே கிரகமாக ஒரே பாவமாக இருப்பதால் அது 3ஆம் பாவம் 2ஆம் பாவத்தை விருத்தி செய்வதால் அவர் தலை சிறந்த ஊரிலே பெரிய மனிதராகவும் ஒரு பொன் பொருள்களை அதிகமாக சேர்த்து வைத்து அவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவதையும் இந்த 2ஆம் பாவம் காட்டுகிறது. பொருளாதாரத்திற்கு இது போன்ற பாவங்கள் நன்றாக இருக்கும். காரணம், நட்சத்திரமும் உபநட்சத்திரம் ஒரே பாவமாக அமைய வேண்டும். இந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் ஒரே பாவமாக அமையும்போது 9 கிரகங்கள் எந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரத்திற்கு உபநட்சத்திரத்திற்கு கிரகமாக வருகிறதோ அந்த கிரகத்தின் தன்மையை பொறுத்து மாறும். நண்பர்களே, பொதுவாக ஒரு கிரகம் எடுத்தவுடன் ஒரு கிரககாரன் வேலை செய்யாது. அவர்கள் அந்த காரியத்தை முடிக்கும் போது
துவங்கி துவங்கும் போது அந்த கிரகாரம் வேலை செய்யும். இதுதான் குருநாதர் கூறுவார். நாம் எடுத்தவுடன் இந்த கிரகம் இந்த வேலை செய்கிறது, இந்த கிரகம் இந்த வேலை செய்கிறது என்று முடிவு செய்து கொள்கிறோம். ஒருவரிடம் நாம் பணம் கேட்டு செல்கிறோம். ஒருவரிடம் கேட்கும்போது கிடைக்காது, மற்றவரிடம் கேட்கின்றோம், அவரிடம் கிடைக்கவில்லை. இப்படியே நாம் காலையிலிருந்து ஒவ்வொரு இடத்திலும் சென்று ஒவ்வொருத்தரிடம் பணத்தை கேட்கின்றோம். ஆனால் அவர் மாலை 5 மணிக்கு பணம் கொடுப்பார், ஒருவர் கொடுப்பார். அந்த 5 மணிக்கு உங்கள் தினச்சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் பணம் கிடைக்கும் என்ற பணம் என்ற 2ஆம் பாவன் உபநட்சத்திரத்தில் இருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த ஒவ்வொரு திசையும் புத்தியும் அந்தரமும், அந்த அந்தரம் பணம் என்ற 2ஆம் பாவத்திற்கு வரும்போது அந்த பணம் 5 மணிக்கு கிடைக்கும். இப்படி அந்த பணம் 5 மணிக்கு கிடைக்கும் போது எந்த கிரகம் அந்த 2ஆம் பாவத்திற்கு புத்திநாதனாக வருகிறாரோ அந்த கிரகத்தின் வாயிலாக பணம் கிடைக்கும். அப்படி என்றால் செவ்வாய் என்றால் 3ஆம் பாவம் சகோதரர் வழியாக, 4ஆம் பாவம் தாயின் வழியாக, சூரியன் என்றால் தந்தையின் வழியாக, சுக்கிரன் என்றால் ஒரு சகோதரி அல்லது மனைவி அல்லது பிற பெண்களின் வழியாக. இப்படி அந்த நேரத்தில் தான் கிரகங்காரங்க வேலை செய்யும். எந்த நேரம் பார்த்தாலும் கிரகங்களை சொல்லிக்கொண்டு காரகங்களை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. பாவங்கள் தான் சீக்கிரமாக நகர்பவை. அந்த பாவங்கள் தான் வாழ்க்கையின் சூட்சுமத்தை அடிக்கடி மாற்றி 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 உங்களுக்கு நன்மை தீமைகளை வழங்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால்தான் பாவகாரங்களை பற்றி அதிகமாக நான் இப்பொழுது பதிவு போட்டுக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது 8ஆம் பாவம் 9ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது, இந்த 8ஆம் பாவம் 9ஆம் பாவம் தொடர்பு கொண்டு உபாதைகள் அதிகரித்துக் கொண்டே இருத்தல். அதாவது 9ஆம் பாவம் என்பது லக்னத்துக்கு நன்மை செய்யும் பாவம் தான். ஆனால் நம் சூத்திரத்தின்படி 8ஆம் பாவத்தை 9ஆம் பாவம் விருத்தி செய்யும். ஒரு பாவம் விருத்தி செய்தால் அதை திரும்ப திரும்ப நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ அதிகரித்து கொண்டே போவதுதான் ஒரு கேள்விக்குரிய பாவத்திற்கு 2ஆம் பாவம் காட்டினால் என்று கூறியிருப்பேன். அதன்படி இந்த 8, 9ஆம் பாவம் ஜாதகர் 8ஆம் பாவம் நட்சத்திரத்திலிருந்து 9ஆம் பாவம் உணர்த்தி காட்டும் போது 8ஆம் பாவம் என்பது வலிவேதனை உபாதைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். 8, 10ஆம் பாவகாரம். பொதுவாக நண்பர்களே, 10ஆம் பாவம் என்பது தொழில்தானே என்று நினைப்பீர்கள். உண்மைதான், இல்லை என்று கூறவில்லை. அதே 8ஆம் பாவம், இந்த 4, 10ஆம் பாவம் என்பது சேர்க்கை. 5, 11ஆம் பாவம் என்பது இயற்கை. இந்த சேர்க்கை என்பது நமக்கு தெரியும். அதாவது இயற்கையான ஒரு பொருளை உண்பது 4, 5, 11. அந்த பொருளை நாம் ஒரு சுவையான பொருளாக மாற்றுவதற்கு பல கெமிக்கல்கள், கலர்கள் சேர்த்து அதை பார்ப்பதற்கு வடிவத்தை அழகுடையதாக மாற்றி நாம் அதை உண்ணும் போது இங்கு 4, 10ஆம் பாவம் வேலை செய்யும். ஆதலால் நாம் இப்பொழுது எல்லோரும் 4, 10ஆம் பாவத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் கோழி கறி வெள்ளையாக உள்ளது, அதை கலர் பவுடர், சிவப்பு பவுடர் போட்டு சாப்பிடுகிறோம். அந்த சிவப்பு கலர் பவுடரில் இருக்க உப்புத்தன்மை சிறுநீரகத்தை பாதிக்கும், கிட்னியை பாதிக்கும். இதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். நாம் நல்லவைகளே சாப்பிடுவோம். இந்த 4, 10ஆம் பாவம் என்பது லக்னத்துக்கு ஜாதகருக்கு இடையில் துண்டிக்கும் பாவம் என்பதால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் பாவம் 4, 10ஆம் பாவம். ஆதலால் இந்த 5, 11ஆம் பாவம் என்பது செயற்கையான பொருள்களை உண்பதில் ஆர்வம் காட்டுவார். கீரை சாப்பிடுவார், இதையும் இட்லி சாப்பிடுவார், நீராவியில் வேக வைத்த பொருளை சாப்பிடுவார், காய்கறிகள் கனிகள் சாப்பிடுவார். இதெல்லாம் 5, 11ஆம் பாவம். அதே கனிகளை ஜூஸ் போட்டு ப்ரெசர்வேட்டிவ் சேர்த்து கலர் சேர்த்து பாட்டில் அடைத்து விற்பார்கள். அதை சாப்பிடுவது 4, 10ஆம் பாவம் நண்பர்களே. இப்படி இந்த 4, 10ஆம் பாவம் என்பது உடலின் உள்ளுறுப்புகளின் செயல்பாட்டை அதிகரித்து உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய தன்மை உடையது 4, 10ஆம் பாவம். ஆதலால் ஜாதகர் 8ஆம் பாவம் நட்சத்திரத்திலிருந்து இந்த 10ஆம் பாவம் ஊனத்தில் இருக்கும்போது தீராத நோயில் சிக்கிக் கொள்வார் என்று கூறுகிறார்கள். இப்பொழுது 11ஆம் பாவம். இந்த 11ஆம் பாவம் என்பது, அதாவது ஜாதகருக்கு 11ஆம் பாவம் என்பது 12ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவம் 12ஆம் பாவம். ஆதலால் இந்த 12ஆம் பாவ செயல் ஜாதகருக்கு தீமையான பக்க விளைவை தரும். ஆதலால் இந்த 11ஆம் பாவம் 8ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவத்தை காட்டும்போது
அபாய நிலையை கடந்து விடுவார் நண்பர்களே. அதே 11ஆம் பாவம் துன்பத்திலிருந்து விடுபடுதல். ஏனென்றால் அவருடைய வலி வேதனையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் தன்மை 11ஆம் பாவத்திற்கு இருக்கிறது. லக்னத்தை காப்பாற்றும் 11ஆம் பாவம். இதைத்தான் நம் முன்னோர்கள் லாபஸ்தானம் என்று கூறுவார்கள். லாபம் என்றவுடன் பணம் என்று நினைக்கக்கூடாது. லக்னத்தை காப்பாற்றக்கூடிய பாவமும் அதுதான். அதே போன்று 8-12ஆம் பாவம். இந்த 8-12ஆம் பாவம் என்பது சவநிலை அடைதல், மரண அவஸ்தை அடைதல். ஜாதகருக்கு எப்பொழுதுமே லக்னம் சார்ந்து, அதாவது உயிர் பற்றான விஷயங்களுக்கு 8-12 என்பது மிகவும் பாதிப்பை தரும் என்பது நான் கூறியிருக்கின்றேன். இந்த 8-12ஆம் பாவங்கள் எப்பொழுதுமே ஜாதகருக்கு கேள்விக்குரிய பாவத்திலிருந்து அடுத்து வரும் நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் இந்த 8-12ஆம் பாவங்கள் இல்லை என்றால் அதுவே யோக ஜாதகம். நல்ல நோயற்ற வாழ்க்கையை வாழ்வார் நண்பர்களே. அடுத்து 1-8ஆம் பாவம். தற்கொலை செய்யும் மனம் ஏற்படும். 1, 8, 5, 10ஆம் பாவம். இவர் 5, 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் தொழில், இது அறிவு. இந்த 8ஆம் பாவத்தில் உள்ள உபநட்சத்திரம் 5, 10ஆம் பாவத்தை காட்டும் போது அவர் எந்த தொழில் செய்தாலும் நஷ்டம், தொழிலில் செய்ய இயலாமை, மிகவும் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டே இருப்பார். தொழில் செய்யாமல் இருக்க முடியாது, செய்து கொண்டு பிரச்சனை அணிந்து கொண்டே இருப்பார். ஏனென்றால் 2ஆம் பாவத்திற்கு 4ஆம் பாவம், 10ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவம். லக்னத்திற்கு இது 8ஆம் பாவம். இங்கு பாருங்கள், எல்லாம் 4, 8ஆம் பாவம் வேலை செய்கிறது. இப்பொழுது 1, 8, 12 ஜாதகர் தலைமறைவாக நேரிடும். 8-12ஆம் பாவம் என்பது 8-12ஆம் பாவம் என்பது 8ஆம் பாவத்திற்கு சுப விளைவு. ஜாதகர் தலைமறைவாகி விடுவார். அது அவர் ஜாதகத்தை பொறுத்து எந்த காரணங்களால் அவர் அந்த ஊரில் இல்லாமல் பார்க்க முடியாமல் போகிறது, எங்கே இருக்கின்றார் என்று தெரியாமல் போவது, இப்படி நிறைய காரியங்கள் இருக்கின்றன. அதன்படி இருக்கும். நண்பர்களே, ஒரு 8ஆம் பாவம் என்பது நமக்கு எதிர்பாராதது என்று அர்த்தம். அதாவது ஒரு 8ஆம் பாவம் கேள்விக்குரிய பாவம், இது 8ஆம் பாவம் என்று வைத்துக் கொள்வோம். இந்த 8ஆம் பாவம் கேள்விக்குரிய பாவம். இந்த 8ஆம் பாவம் நட்சத்திரம் 2ஆம் பாவத்தை காட்டி, அதே நட்சத்திரம் 4ஆம் பாவத்தை காட்டினால் 8ஆம் பாவம் 2ஆம் பாவம் தனநிலை, இது சொத்து. இப்பொழுது இந்த 8ஆம் பாவ திசை நடக்கும் போது அவருக்கு 8ஆம் பாவத்தில் இருக்கும் எதிர்பாராத பணம், சொத்து வாங்குவார் நண்பர்களே. எப்படி திடீரென்று பணக்காரன் ஆகிவிட்டான் என்று கூறுவார்கள். திடீர் என்று அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மேன்மை அடைவதும், திடீரென்று கீழ்நிலைக்கு செல்வதும், இந்த திடீர் என்ற வேலையை செய்வது போல 8ஆம் பாவம். அடுத்து பொருள் பற்றான வாழ்க்கைக்கு இந்த 8ஆம் பாவம் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். என் பதிவில் பார்ப்போருக்கும், பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் செய்வதற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.